Hey guys, welcome back to our channel. So இந்த வீடியோல வந்து நம்ம எப்படி கஸ்டமர்ஸ் கிட்ட டீல் பண்றோம் அப்படின்றது தான் பார்க்க போறோம். So dealing with customer. So இந்த மாதிரி எடுத்துக்கலாம். So இன்னைக்கு வந்துட்டு இந்த டாபிக்ல தான் நம்ம வந்துட்டு பேச போறோம். So first வந்துட்டு நம்ம how to start a bracelet business போட்டுட்டோம். In 2024ல how to start a business அப்படின்றதை போட்டுருக்கோம். Second video வந்துட்டு நம்ம how to what are things needed to do business like bracelet business போட்டுருக்கோம். So என்னென்ன things எல்லாம் தேவை அப்படின்றது போட்டுருக்கோம். So third வந்துட்டு நம்ம இன்ஸ்டாகிராம்ல எப்படி மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படின்றது போட்டிருக்கோம். சோ இப்போ ஃபோர்த் நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பிசினஸ் திங்ஸ் எல்லாமே இருக்குது. சோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஆர்டர் வந்துருச்சு. சோ நம்மளுக்கு ஆர்டர் வந்துச்சுன்னா என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இப்போ ஆர்டர் வந்துருச்சு. சோ எப்படி கஸ்டமர் கிட்ட நம்ம டீல் பண்றோம்ன்றது தான் இப்போ பார்க்க போறோம். சோ இதுக்கு வந்துட்டு நான் டெமோக்கு வந்துட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் என்கிட்ட வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணிருக்காங்க. சோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஆக்சுவலி என்கிட்ட நேர்ல லைக் ஆஃப்லைன்ல வந்துட்டு நிறைய பேர் ஆர்டர்ஸ் பண்ணிருக்காங்க. சோ லைக் ஸ்கூல் காலேஜஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் பண்ணிருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த ஆன்லைன் ஆர்டர் லைக் என்னோட சப்ஸ்கிரைபர் ஆர்டர் பண்ணிருக்கிறது வந்துட்டு எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு சொல்லணும்னா. சோ அவங்க ஆர்டர் பண்ணி நம்ம கிட்ட அரௌண்ட் 290 rupees ஆர்டர் பண்ணிருந்தாங்க. சோ அது அவ்வளோத்தையுமே நம்ம கிட்ட ஆக்சுவலி அவங்க பே பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா போஸ்ட் பண்ணி விடணும், அதுதான் நம்மளோட வேலையே. சோ அதுக்கு தான் இன்னைக்கு நான் வந்துட்டு வீடியோ ஷூட் பண்ணிருக்கேன். நான் என்னென்ன பண்ண போறோம், சோ என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் நம்ம வீடியோல சொல்லாமே அப்படின்னு தான் வீடியோ ஷூட் பண்ணிருந்தேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அவங்க கிட்ட என்னென்ன கான்வர்சேஷன் பண்ணிருந்தோம் அப்படின்றது நான் சொல்றேன். சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்க ஆக்சுவலி என்கிட்ட எங்க கிட்ட 2 phones இருக்குது. சோ ஒரு போன் வந்துட்டு என்னது, இன்னொரு போன் வந்துட்டு என்னோட சிஸ்டர்து. சோ அவங்க என்ன பண்ணிருக்காங்க, என் சிஸ்டர் போனுக்கு தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இங்க சக்தி அப்படின்னு இருக்கு பாருங்க, ஹாய் சிஸ் ஐ எம் யுவர் சப்ஸ்கிரைபர் அப்படின்னு போட்டுட்டு ஐ நீட் டீடைல்ஸ் அபவுட் பிரேஸ்லெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ தட் அவங்க சோ இவங்க வந்துட்டு எனக்கு இப்படி மெசேஜ் பண்ணிருந்தாங்க. உடனே நான் பார்த்துட்டு ஓகே, நான் இது வந்துட்டு என்னோட நம்பர் இல்ல ஆக்சுவலி. சோ என்னோட நம்பருக்கு வந்துட்டு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, லைக் என் நம்பர் வந்துட்டு கொடுத்துருந்தேன், இந்த நம்பருக்கு நீங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணுங்க. சோ அதுல வந்துட்டு எல்லா டீடைல்ஸ் அண்ட் தென் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுறேன்னு சொன்னேன். உடனே அப்புறம் நெக்ஸ்ட் என் போனுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு மெசேஜ் பண்றதுக்கு முன்னாடி நானே ஆக்சுவலி டெக்ஸ்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க நம்மகிட்ட மெசேஜ் பண்ணிருக்காங்க, சோ நம்ம இது பண்ணணும் அப்படின்ட்டு நான் டெக்ஸ்ட் பண்ணேன். ஹலோ ஐ எம் ஜெர்லின் அப்படின்னு சொல்லிட்டு நான் சில கிளிம்ஸ் ஆஃப் பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே நான் அனுப்பி விட்டுருந்தேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, எனக்கு பிரேஸ்லெட்ஸ் வேண்டாம், சார்ம்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ தட் ரா மெட்டீரியல்ஸ் கூட அவைலபிளா இருக்குது, நம்ம கிட்ட பிரேஸ்லெட்ஸ் வேணும் அப்படின்னா ரா மெட்டீரியல்ஸும் அவைலபிளா இருக்குது அப்படின்னு சொன்னோம். அண்ட் தென் அவங்க என்ன சொன்னாங்க, இதை கேட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ரௌடுன்னு சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட ஐ வாஸ் லைக் கிரையிங். ஏன் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்களே பாருங்க, ஃபார் ஸ்மால் பிசினஸ் அப்படின்னு கேட்டுட்டு கீழே என்ன கேட்டிருக்காங்கன்னா, கேன் யூ ப்ளீஸ் கைட் மீ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ எனக்கு அது கேட்டுட்டு ஃபுல்லா அப்படியே ரொம்ப இதாயிடுச்சு. ஏன்னா நம்ம போட்டிருந்த ஒரு வீடியோ லைக் ஹவு டு ஸ்டார்ட் அ பிரேஸ்லெட் பிசினஸ் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். சோ அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், சோ நம்மள மாதிரி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கிட்டே வந்து ப்ராடக்ட் வாங்குறாங்க பாத்தீங்களா. சோ அது வந்துட்டு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுன்னு சொல்லலாம். சோ இந்த வீடியோ வந்துட்டு நம்ம போட்ட ஒரு 2 daysல இவங்க டெக்ஸ்ட் பண்ணாங்க. 2 days தான் ஆச்சு, இன்னையோட 3rd day. சோ இன்னைக்கு நமக்கு வந்துட்டு 1K வியூஸ் ஆயிடுச்சு அதுல. சோ ரொம்ப ப்ரௌடா இருக்குது எனக்கு. சோ அந்த வீடியோல வந்துட்டு 1K வியூஸ் தாண்டிடுச்சு, லைக் 1003 மேல இப்பதான் பார்த்தோம். சோ 1003 மேல இருந்துச்சு. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இவங்க என்கிட்ட கைடு பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சோ கைடு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே சரி நானும் எல்லாமே என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கைடு பண்ணிட்டேன், என்னென்ன தேவை அப்படின்னு எல்லாம் சொன்னேன். சோ அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட என்னென்ன பிரேஸ்லெட் பண்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கேட்டிருந்தாங்க. சோ நம்ம வந்துட்டு பிரேஸ்லெட் பண்றதுக்கு ரா மெட்டீரியல்ஸ்ல வந்துட்டு லைக் எலாஸ்டிக், ஜம்பிங் அண்ட் தென் பீட்ஸ், தென் வந்துட்டு சார்ம்ஸ். சோ இது 4மே நம்ம வந்துட்டு சொன்னோம். சொல்லிட்டு இந்த எவ்வளவு பிரைஸ்ல இருக்குது, சோ இந்த மாதிரி இருக்குது, அவைலபிளா இருக்குது அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட நீட்டா எல்லாமே சொல்லிட்டு நம்ம கிட்ட இருந்த சார்ம்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு அனுப்பிவிட்டோம். சோ சார்ம் கலெக்ஷன் அனுப்பிவிட்டோன்னு அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட எப்படி நீங்க கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. சோ நம்ம வந்துட்டு லைக் ஆர்கனைசர் கீழே இருக்குல்ல, சோ இந்த மாதிரி ஆர்கனைசர். சோ யாரெல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டார்டர் பேக் அண்ட் தென் விஐபி பேக் அப்படின்னு 2 பேக்ஸ் இருக்குது. சோ இந்த பேக்கேஜஸ்ல வந்துட்டு ஒரு பேக்ல வந்துட்டு லைக் மீடியம் சைஸ் ஆர்கனைசர்ல எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்துடும், லைக் எல்லா கலர் பீட்ஸ், சார்ம்ஸ் அண்ட் தென் ஜம்பிங்ஸ். சோ இது எல்லாமே வந்துடும் பிரேஸ்லெட் பண்றதுக்கு. அண்ட் தென் இன்னும் அவங்க கொஞ்சம் இன்னும் நல்லா காஸ்ட்லியா நான் காசு போடுறேன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இன்னும் நல்லா பெரிய ஒரு ஆர்கனைசர் பாக்ஸ்ல எல்லா திங்ஸும் வர மாதிரி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். தென் இவங்க என்ன சொன்னாங்க, ஓகே ஆர்கனைசர் ஓகே, இப்போ வந்துட்டு எனக்கு சார்ம்ஸ் காட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. சோ தட் நம்ம வந்துட்டு சார்ம்ஸ் கலெக்ஷன் எல்லாமே காட்டியிருந்தோம். சோ
ட்ரெண்டிங்கா லைக் எப்பவும் போயிட்டே இருக்கிற செல் ஆயிட்டு இருக்கிற இந்த சாம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ கொடுத்துருந்தோம். அதுல வந்துட்டு அவங்க சரியாக செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரவுண்ட் போட்டிருக்காங்கல்ல, ஸோ இதெல்லாம் அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இது செலக்ட் பண்ணிட்டு ரெண்டு பீஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஓகே அப்படின்னு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க நம்ம கிட்ட இது லைக் பிரேஸ்லெட்ஸ்லயே இந்த மாதிரி சாம்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்குன்னு இந்த மாதிரி சாம்ஸ் பார்த்தாங்க. ஓகே இதே அப்படின்னா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி, இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி அப்புறம் அவங்க லைக் கான்வர்சேஷனுக்கு வந்தாங்க. நெக்ஸ்ட் பீட்ஸ் கலர் கேட்டிருந்தோம். அண்ட் தென் பீட்ஸ் வந்துட்டு ரெட், பிளாக், பீச், மிக்ஸ்டு கலர், எல்லோ வித் ஒயிட், ஆரஞ்சு வித் ஒயிட். ஸோ இத்தனை கலர்ஸ் பீட்ஸுமே சொல்லியிருந்தோம். ஸோ தட் ஓகே சிஸ் அப்படின்னு எல்லாமே அனுப்பியிருந்தாங்க. அண்ட் தென் எல்லா அட் லாஸ்ட் வந்துட்டு நம்ம இவ்வளோ ப்ராடக்ட்ஸுமே எல்லாமே நம்ம போட்டோ எடுத்து காமிச்சு எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ என்னன்னா டெலிவரி சார்ஜ். ஸோ தட் டெலிவரி சார்ஜ் வரதுக்கு வந்துட்டு நம்ம எந்த ஊர் அப்படின்னு கேட்டிருந்தோம். ஸோ அவங்க நம்ம கிட்ட ஃபர்ஸ்ட் ஆர்டர் பண்ணியிருந்தது வந்துட்டு தஞ்சாவூர்ல இருந்து பண்ணியிருக்காங்க. ஸோ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அவங்க ஆக்சுவலி பண்ணியிருக்காங்க. அண்ட் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்லனா அவங்களோட லைக் அட்ரஸ் சொல்றேங்க. ஸோ தட் நம்ம கிட்ட தஞ்சாவூர்ல இருந்து பண்ணியிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப 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 ப்ரௌடா இருந்துச்சு. ஸோ தட் எப்படி நம்மளை நம்பி வந்துட்டு இவ்வளோ இது பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ப்ரௌடாவே நான் வந்துட்டு ஆக்சுவலி ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் இருங்க கைஸ் நான் சொல்றேன். புதலூர் அப்படின்ற ஊர்ல இருந்து தஞ்சாவூர்ல இருந்து நம்மளுக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஆக்சுவலி மெசேஜ் பண்ணிருக்காங்க. ஸோ தட் ரொம்ப தேங்க்யூ. ஸோ அவங்களோட நேம் ஆக்சுவலி என்னன்னு கிளாஸ்ல நான் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட சக்தி அப்படின்றது தான் சக்தி அப்படின்ட்டு தான் அவங்க பேர் போட்டிருந்துச்சு வாட்ஸ்அப்ல ஆக்சுவலி. ஸோ தட் அவங்க பேர் வந்துட்டு வேணுப்பிரியா அப்படின்ற மாதிரி ஏதோ அனுப்பியிருந்தாங்க. ஸோ தட் வேணுப்பிரியா ரொம்ப தேங்க்யூ வேணுப்பிரியா. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் நம்ம கிட்ட பண்ணதால நம்ம வந்துட்டு ஃப்ரீபியா நிறைய திங்ஸ் கொடுக்க போறோம். ஸோ நிறைய திங்ஸ் இவ்வளோ இல்லை. ஸோ ஃப்ரீபீஸ் கொடுக்க போறோம். அண்ட் தென் நீங்க தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அவுட் சைடு கர்நாடகா லைக் அவுட் சைடு கர்நாடகா நீங்க தான் பண்ணிருக்கீங்க அப்படின்றதுனால ரொம்ப லைக் ரொம்ப ப்ரௌடான இதா இருக்குது. ஸோ தேங்க்யூ வேணுப்பிரியா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா எல்லா ஆர்டர் எல்லாம் ஓகே பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணாங்க, டெலிவரி சார்ஜ் கேட்டாங்க. ஸோ டெலிவரி சார்ஜ் வந்துட்டு அரௌண்ட் 41 rupees ஆச்சு இந்தியன் போஸ்ட்ல. ஸோ தட் ஓகே அப்படின்னு டெலிவரி சார்ஜ் எல்லாமே அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. ஸோ இந்தியன் போஸ்ட்ல வந்துட்டு நம்ம கிட்ட 41 rupees வந்துச்சு. ஏன்னா அவுட் சைடு கர்நாடகா அப்படின்ற மாதிரி. ஸோ அவுட் சைடு இருக்கிறதுனால. அண்ட் தென் வந்துட்டு வெயிட் வந்துட்டு 50 grams இருந்து 200 grams இருந்துச்சுன்னா மட்டும் 41 rupees வந்துச்சு. ஸோ நம்மளதும் கம்மியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு அத்தனை கிராம் இருக்கும் அப்படின்றதுனால ஓகே பண்ணி 41 rupees அவங்களுக்கு இதாச்சு. ஸோ தட் எல்லாமே அவங்க லைக் பேவும் பண்ணிட்டாங்க. ஸோ அரௌண்ட் 245 rupeesக்கு ப்ராடக்ட் வாங்கியிருந்தாங்க. டெலிவரி சார்ஜோட சேர்த்து அரௌண்ட் 290 rupees ஆச்சு. ஸோ தட் அவங்க ஓகே நான் டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து கொடுத்துறேன் அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட எல்லா இதுவுமே பண்ணிட்டாங்க. ஸோ பேவும் பண்ணாங்க. ஸோ 290 rupees நமக்கு பே பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்துட்டு அவங்க நேற்று பண்ணியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம நீட்டா எல்லாத்தையும் பேக் பண்ணி போஸ்ட் ஆஃபீஸ்ல எடுத்துட்டு போய் நம்ம இன்னைக்கு கொடுக்க போறோம். ஸோ வந்துட்டு இப்போ டீலிங் எப்படி நம்ம ஒரு கஸ்டமர் கிட்ட டீல் பண்றோம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப கோவமா அவங்க இல்ல பாக்கல லைக் அவங்க வந்துட்டு ரெஸ்பாண்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி நம்ம வந்துட்டு பொறுமையா அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும். அண்ட் தென் ரொம்ப வந்துட்டு நம்ம காமா பேசணும். ஸோ அவங்க வந்துட்டு நம்ம கிட்ட லைக் ப்ராடக்டே வேண்டாம்னு சொன்னா கூட நம்ம வந்துட்டு இதுக்கா நீங்க இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்ணீங்க என்கிட்ட, இதுக்கா இவ்வளவு நேரம் நீங்க என்கிட்ட பேசி என்னோட நெட் எல்லாம் வேஸ்ட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கோமா நம்ம பேசக்கூடாது. ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவங்க என்கிட்ட அரௌண்ட் 1 hour சொல்லலாம். 1 hour காலையில ஒரு வாட்டி டெக்ஸ்ட் பண்ணி பேசினாங்க. ஸோ அவங்க வந்துட்டு புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்ம தான் கைட் பண்றோம். 1 hour கிட்டத்தட்ட நாங்க சேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, ஏன்னா அவங்க கிட்ட வந்துட்டு கால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ தட் 1 hour போன்லேயே சேட்டிங்ஸ். ஸோ மார்னிங் வந்துட்டு அரௌண்ட் 10 o'clock இருந்து அரௌண்ட் 20 minutes கிட்ட அவங்க சேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் நைட்டு அவங்க அப்படி பேசிட்டு இருந்தாங்க.
வந்துட்டு உடனே அவங்க அரௌண்ட் 20 மினிட்ஸ் அப்போ பேசினாங்க. நைட்டுமே அவங்க வந்து டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானும் ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணோம். ஆஃப்டர் அவங்க பே பண்ண உடனே எனக்கு ரொம்ப ஆக்சுவலி ப்ரௌடா ஆயிடுச்சு. ஸோ நம்மளை நம்பி வந்துட்டு இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு இன்னும் நல்லா பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் அதே மாதிரி தான், யார் எவ்வளவு நேரம் பேசினாலும் அவங்க ஆர்டர் பண்ணலன்னா ஓகே விடுங்க பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லணும். ஏன்னா அவங்களோட சுச்சுவேஷன் தெரியாது. அண்ட் தென் நீங்க வந்துட்டு உங்ககிட்ட ஆங்கிரியா நீங்க என்ன எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நீங்க ரொம்ப ரூடா பேசிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த செகண்ட் டைம் வந்துட்டு அவங்க கிட்ட காசு சேவிங்ஸ்ல இருக்கும் அண்ட் தென் வாங்கலாம் நினைப்பாங்க. ஆனா அவங்க உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க வந்துட்டு ரூடா பேசினதுனால உங்ககிட்ட கான்டாக்டே பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்க வேற நெக்ஸ்ட் யார் இருக்காங்க அப்படின்ற உங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் 3 டேஸ் தான். ஸோ 3 டேஸ் முன்னாடி தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு 1K வியூஸ் வந்ததே எனக்கு ரொம்ப ப்ரௌட். அண்ட் அதுல ஆர்டரும் வந்திருக்கு பாருங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு மறக்க முடியாதது. ஏன்னா நம்மள நம்பி அவங்க வந்துட்டு ஆர்டர் பண்றாங்க. ஸோ எப்படி லைக் இப்போ நான் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ் மாதிரி நான் ஆர்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன்னா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் டைம் நான் வீடியோ போட்டு எனக்கு வந்து இவங்க வந்திருந்தது ரொம்ப ரொம்ப ப்ரௌடா இருந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்யூ வேணுப்பிரியா. ஸோ தேங்க்யூ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், என்னால முடியல. ஏன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆர்டர் அவுட் சைட் ஃப்ரம் கர்நாடகா. நைட் ஃபுல்லு மாம் கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், என்னால முடியல. லைக் நம்மள நம்பி கொடுத்துட்டாங்கல்ல, நம்மள நம்பி ஆர்டர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப இதா இருந்துச்சு. ஸோ இதான் கைஸ், இந்த கஸ்டமர் கிட்ட எப்படி டீல் பண்ணலாம் அப்படின்றது என்னோட கஸ்டமரை வச்சு நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் டீல் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது கருத்துகள் அண்ட் ஏதாவது ஒரு வீடியோ வேணுமா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நம்மளோட இன்ஸ்டா பேஜை செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம கிட்ட பிரேஸ்லெட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 14 rupeesல இருந்து இருக்குது. ஸோ இயரிங்ஸ் கூட ஸ்டார்டிங் ஃப்ரம் 20 rupeesல இருந்து இருக்குது. ஸோ நான் இப்போ போட்டுட்டு இருக்கிற இயரிங்ஸ் கூட நம்ம ஹேண்ட்மேட் பண்ணதுதான். ஸோ காட்டுறேன் இது கைஸ், இங்க இருக்குது பாருங்க கைஸ். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு 30 rupees நான் கொடுக்குறேன். ஸோ லைக் ஸ்டார் மாதிரி வரும். ஸோ எவ்வளவு கியூட்டா இருக்குதுன்னு தெரியும் கைஸ், பாருங்க. ஸோ தட் இந்த மாதிரி பீட்ஸ்ல கூட நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. அண்ட் தென் சாம்ஸ்ல கூட அவைலபிளா இருக்குது. அண்ட் தென் நம்ம கிட்ட பிரேஸ்லெட்ஸ் கூட அவைலபிளா இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற பிரேஸ்லெட்ஸ் நீங்க பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் எல்லா கலரான மல்டி கலர்ல இருக்கிற பிரேஸ்லெட்ஸுமே இருக்குது நம்ம கிட்ட. வித் சாமும் இருக்குது, வித்தவுட் சாமும் இருக்குது நம்ம கிட்ட. அண்ட் தென் பிளைன் பிரேஸ்லெட் வேணும்னாலும் இருக்குது, மிக்ஸ்டு கலர்னாலும் இருக்குது. ஸோ தட் எல்லா கலர்லயுமே உங்ககிட்ட பிரேஸ்லெட்ஸ் நம்ம கிட்ட கியூட்டான பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குது. சோ தட் இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் அண்ட் நீங்க பண்ற கமெண்ட் வந்துட்டு நான் படிச்சு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப மோட்டிவேட் ஆகும். அண்ட் இன்னும் நிறைய நான் வீடியோஸ் ஆக்சுவலி போடுவேன். சோ இந்த 1K உங்க ஃபேமிலி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சோ நம்மளோட ஃபேமிலி, சோ நம்ம கிரியேட்டிவிட்டி கேர்ள் ஃபேமிலிக்கு வந்துட்டு ரொம்ப தேங்க்யூ. சோ 1K வியூஸ் வந்திருக்குது. சோ இதுவே எனக்கு ரொம்ப பெருசுதான் சொல்லணும்னா. சோ வித்தின் 3 டேஸ்ல 1K வியூஸ் வந்திருக்குது. சோ அதை நினைச்சு பார்த்தாலே வாவ் அப்படின்ற மாதிரி இருக்குது. சோ இன்னும் நம்மளுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிடுச்சுன்னா அவ்வளவுதான். சோ அண்ட் தென் கைஸ் சொல்ல மறந்துட்டேன், நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட அரௌண்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்த உடனே நம்ம ஒரு மெகா கிவ் அவே கொடுக்க போறோம். சோ இந்த மெகா கிவ் அவேல என்ன பார்ட்டிசிபென்ட்க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, எப்போ ஆர்டர் பண்ணாலும் நம்ம கிட்ட 50% ஆஃபர் அவங்களுக்கு மட்டும். அவங்க எத்தனை பிரேஸ்லெட்ஸ் ஆர்டர் பண்ணாலும் 50% ஆஃபர்ல நான் கொடுக்குறோம். இப்போ அவங்க 40 rupees பிரேஸ்லெட் ஆர்டர் பண்ணாங்கன்னா 20 rupees அவங்களுக்கு மட்டும். சோ நாங்க வந்துட்டு ஒரு கோட் கொடுத்துருப்போம். சோ அந்த கோட் வந்துட்டு அவங்க ஆர்டர் பண்ணும்போது சொல்லிட்டாங்கன்னா நம்ம வந்துட்டு அவங்களுக்காக இந்த பிரைஸ்ல நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். சோ அவங்க வந்துட்டு யாருக்கோ கோட் கொடுத்து அப்படின்னா இல்ல. சோ அவங்க ஒருத்தவங்க கோட் கொடுக்குறாங்கன்னா சோ அந்த நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாம் நாங்க நோட் பண்ணி சோ அந்த மாதிரி கிவ் அவே வந்துட்டு 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே கண்டிப்பா நம்ம கிவ் அவே கொடுக்குறோம். சோ இப்போ வந்துட்டு நம்ம கிட்ட அரௌண்ட் 30 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. சோ 32 ஆயிடுச்சு. சோ 32 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நம்ம கிட்ட இப்போ இருக்காங்க வித்தின் 3 டேஸ்ல. சோ நீங்க மனசு வச்சா உங்களால கூட கிவ் அவே வின்னராக கூட முடியும். சோ மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அண்ட் பாய் ஃப்ரம் ஜெலின். டாடா, see you, bye bye.